பாடிவிட்டோம். இதே இடத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் ஓடி பெற்ற பிறகு போகலாம். அவரே பெயரை தினம் சொன்னாலே மன கவலை எல்லாம் பெயரை கவலையெல்லாம் தீர்ந்து விடும் தன்னாலே பெயரை தினம் சொன்னாலே மன கவலையெல்லாம் கேட்டபடி அருள்பவள் பெயரை இன்னும் சொன்னாலே எங்க தேடினார்? வைகுண்டம் சென்று வைகுண்டத்தில் நிலையே என்பதற்காகத்தான். இந்த விருந்தாவனத்திற்கு நாங்கள் இருவரும் ஏன் வருவோம், எதற்காக வருவோம் உனக்கு தெரியாதா நாரதா? இருந்தாலும் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அதற்காக தான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. என்ன ரத்னாவை போட்டி ஆண்டு வரக்கூடியவன் பாதாவி இரண்டாவி இமாச்சல் சென்றிருக்கிறார். ஈஸ்வரை கோரி எனவே அரக்கர்கள் தோன்று விட்டார்களா? தோன்று விட்டார்கள். இப்பொழுது உரைத்தீர்கள் இல்லை என்று உரைத்தேன். இப்போது பார்த்தாயா அந்த கொடியாருக்கு எப்பேற்பட்ட வரத்தை பெற்ற சிந்திக்கிறாங்க தெரியுமா? எப்பேற்பட்டவர்? போதமே தங்களுக்கு அடக்கமாக வேண்டும் என்று வரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படியா? வரத்தை பெற்று விட்டால் உலகம் தாங்குமா? தாங்காதே. அதற்காகத்தான் உங்களை நல்லிடத்திலே வந்தாய், நல்ல உபாயத்தை உரைத்திருக்கிறாய். அந்த அடக்கலை அழிக்க வேண்டும். அவ்வளவுதான். இதற்கு வழி நானே உரைக்கிறேன். இருந்தாலும் நீ எப்பொழுது புறப்பட வேண்டும். சத்திய உலகம் சென்று என் மருமகள் இருக்கிறாள் அல்லவா? ஆமா. கலைவாணி நான் வர சொன்னதாக உரைத்து விடு. ஆகட்டும். இப்போது நாம் இப்போது ஆனந்தமாக இருந்தோம். ஆபத்து வந்து விட்டது பார்த்தாயா? என்ன நேரமோ தெரியவில்லை சுவாமி. பார்க்கலாம். வாழ்பவனே முருகப் பெருமானே
சத்தியோலகத்தை ஆண்டு வரக்கூடிய பகவானுடைய மனைவி என்னுடைய பேர் தான் சரஸ்வதி. சென்று நாமளும் பார்க்க வேண்டும். மருமகளே, மாமா மல்லி முல்லை மலர் எடுத்து பாதமதை பணிய வந்தேன் சுவாமி. மல்லி முல்லை மலர் எடுத்து மாலையாக நான் தொடுத்து எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? வரவேற்றேன் தெரியுமா? இத்தனை காலமாக அரக்க கூட்டங்களால் நமக்கு பல தொல்லைகள் நேர்ந்தது. அரக்கர்கள் அழுத்து மீண்டும் அரக்கர்கள் தோன்றிவிட்டார்களா? அப்படியா? ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய வாதாபி இனதாபி இரு அரக்கர்கள் தோன்றிவிட்டார்கள். இரு அரக்கர்களும் எங்கு தெரியுமா சென்றிருக்கிறார்கள்? எங்கு சென்றிருக்கின்றார்கள்? கைலாயம் சென்று இவருடைய மைத்திரன் இருக்காரே சிவன் அவரிடத்திலே வரங்களை பெற வேண்டும் என்று சென்று விட்டார்களா? அப்படியா? ஆமா. பஞ்ச பூதங்களும் அவள் இருவருக்கும் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று வரத்தை பெற்று விட்டால் இந்த உலகம் என்னாகும். அதனால் வரங்களை பெறவே கூடாது. இந்த உலகத்தில் சிறந்தது பஞ்சபூதங்கள். ஆமா. நீர் நிலம் அக்னி என்று சொல்வார்களே, அந்த அக்னி வார்த்தை நாலு நாள் வரவே கூடாது. சரிங்க மாமா. அதை நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும். சரிங்க மாமா. அப்படியாகட்டுமே. சென்று வா.